படம் வந்து ஸ்டார்டிங் டு எண்டு மொத்தமாகவே ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. எதுவும் சிறப்பாக சொல்கிற அளவுக்குலாம் எந்த ஒரு சீனுமே கிடையாது. ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருந்தது. ஏன்னா ஷார்ட் ஃபிலிமில் தானே ஃபஸ்ட்டு புதுசாக வர்றவங்க கற்றுக்கும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுலேயும் ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்குது. இதை ஹரிசார் எடுத்தாருன்றதே என்னால் நம்ப முடியல. அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் சூப்பராக இருக்கும். இதில் அதுவும் கிடையாது. ஒரு சீனில் வந்து விஷாலே தெரியல, அந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது. இது என்ன கேஷுவலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பாங்களா, இல்லை கடைசி நேரத்தில் பட்ஜெட் இல்லைன்னு சொல்லி எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஒஸ்ட்டு. வயலன்ஸ் அதிகமாக இருக்குன்றாங்க அந்த படத்தில். தேவையான ப்ரோ இது படமே தேவையில்லை ப்ரோ. படமே கதையே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும்போது என்ன வயலன்ஸ் இருந்து மட்டும் என்ன பண்ண போகுது? வயலன்ஸ் நிறைய இருக்குது. நிறைய பேரை குத்துறாங்க, நிறைய பேரை கொலை பண்ணுறாங்க, கையை வெட்டுறாங்க, காலை வெட்டுறாங்க, கழுத்தை வெட்டுற கடைசி சீன்லலாம் அப்படியே இங்கே வெட்டிட்டு இப்படி பிடிக்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம அதெல்லாம் அங்கே இருந்தால் பரவாயில்லையே அப்படின்ற அளவுக்குலாம் ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு கொலை பண்ணி வச்சுருக்காங்க. வயலன்ஸு தேவைதான் ஜி. ஒரு படத்துக்கு ஒரு 20% இருக்கலாம். அதுக்குன்னு ஒரு 80% வயலன்ஸை வச்சு இது வந்து எனக்கு தெரிஞ்சு மற்ற ஆடியன்ஸ்னால் மற்ற ஸ்டேட் ஆடியன்ஸ்கிட்ட ஓடுன்னு நினைக்கிறேன். கேரளா சைடு போடாதீங்க, துரத்தி அடிப்பாங்க. நிறைய தெலுங்கு படம் மாதிரியே இருக்குன்னாங்க நிறைய பேர். தெலுங்கு படம் தான் ஜி. தெலுங்கு படத்தை தான் எடுத்திருக்காங்க. அங்கே ஓடணுன்றதுக்காக தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வில்லன்ற ஒரு கேரக்டர் போட்டிருக்காங்க ஜி. ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு வில்லன் எனக்கு தெரிஞ்சு. சும்மா பவுடர் அடிச்சுக்கிட்டே இருக்கார் அவர். வந்து இந்த ஒரு சில சீன்ஸ்லாம் ஆக்வர்டாக எடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியல, அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய மாற்றம் வேணும். பத்தலை. ஏன் ப்ரோ சொல்லுங்க? ஏன்னா ஒரு 2-3 இடத்துல கலங்க வச்சுருக்காரு. நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்த்தா ஓகே தான். பட் ரெகுலர் ஹரி படம் மாதிரி இல்லை. படத்துலேயே ஸ்பீடு இருக்கும். இந்த படத்தில் ஸ்பீட்லாம் நல்லா இருக்குது, அதெல்லாம் பக்காவாக இருக்குது. ஃபைட்லாம் நல்லா எடுத்துருக்காங்க. விஷாலுக்கு ஏற்ற படம் தான் இது. என்னென்னா கதை அந்தளவு கனெக்டாக எடுத்துகிட்டு போகல. ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது. ஏன்னா வேறு லெவல் மூவிலாம் பார்த்துட்டு நம்மளதும் கொஞ்சம் நல்லா வரணும்ல, அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஹரி சார் படத்துக்கு வரவங்க கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. டிவிஎம் இருக்கார்ல இந்த படம். அவர் மாஸ் பண்ணிட்டார். அவர் ஒரு சின்ன போர்ஷன் தான் வருவார், பட் நல்லா மாஸ் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். வந்து பார்க்கலாம், தமிழ் சினிமா வாழ வைங்க. ஒரு எப்பவும் போல தான், ஒரே அடித்தடி தான். பெருசாக கதை ஒன்றும் பெருசாக லாஜிக் இல்லை. ஹரிசார் படம்ல ஒரு ஸ்பீட் இருக்கும். அந்த ஸ்பீட் இந்த படத்தில் அது ஒன்று தான் இருக்குது, வேறு ஒன்று. விஷால் சார் ஆக்டிங் பற்றி அதெல்லாம் ஓகே. கதை பெருசாக இருக்குது. சரவணா படம் பார்த்த மாதிரி. வயலன்ஸ் அதிகமாக இருக்குன்றாங்க. ஆமாம் ஃபுல்லாக அது அப்படி தான் இருக்குது. இவ்வளோ வன்முறை காட்டுறது வந்து சமுதாயத்துக்கு நல்லா இருக்காது. இல்லை ஹீரோயினே வந்து அம்மாவும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் செட் ஆகுதானே? இல்லை அது ஓகே. அது கடைசியில் வந்து சேராமையே ஹீரோயின் சேராமையே அம்மா சென்டிமெண்ட்லேயே முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் வன்முறை ஓவராக அதாவது ரத்தம் உள்ள ரத்தம் வர 10 பேர் பிறந்து கட்டினாலும் நாங்களாம் ரத்தமே வராமல் பாருங்கள் வந்துட்டோம். அந்த அளவுக்கு எங்களை அடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு படம் பழைய சோறு தான். ஏன் ப்ரோ என்னாச்சு? இல்லை என்னென்னா நம்ம ஹரிசார் படத்தில் என்ன இருக்கும், சண்டை இருக்கும், முக்கியமாக ஃபைட் இருக்கும். சண்டை ஃபைட்டு, அப்புறம் காமெடி பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். மற்றபடி கதை கொஞ்சமாவது வச்சுருப்பார். இதில் வந்து 2 விஷயத்த சொல்லியிருக்காரு. அம்மா சென்டிமெண்ட்டை சொல்லியிருக்காரு, நீட் விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. எல்லாமே ஓகே தான். ஏன்னா ஃபுல்லாக வந்து ஃபைட்டுக்கே ஃபுல்லாக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அந்த நீட் தேர்வை பற்றிலாம் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஏற்றுக்கூடியது. ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய மக்கள் அதனால் வந்து நம்ம மன உளைச்சலை பாதிக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் மாறி போயிட்டுருக்காங்க. இந்த படம் மூலயமா கண்டிப்பாக கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும்தான். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அது இல்லாமல் நம்ம டிஎஸ்பி சார் ஃபஸ்ட்டாக பார்க்கும்போதெல்லாம் ஒரு பக்கம் படம் தலைவலி வந்துச்சுங்க. இன்டர்வலுக்கு அப்புறமா படம் நல்லா இருக்குமேன்ட்டு உட்காந்தா படம் பார்க்கும்போது 2 பக்கமும் தலைவலி வந்துச்சுங்க. அந்த அளவுக்கு ஃபைட்டெல்லாம் பிரித்து மேய்ஞ்சாருங்க. உண்மையாக ஹாலிவுட்டர்லாம் பார்த்தானா யாரா அந்த ஃபைட் மாஸ்டர் கூட்டுவாங்கடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பொறாமல் போடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இன்னும் கொஞ்சம் கதை உள்ளே போயிருக்கலாம். அது மட்டும் தான் என்னோட மைனஸாக இருந்துச்சு. படம் பரவாயில்ல. என்ன சார் விஷால் சார் எல்லாம் அடிதடி மாமூல் தான். வாட்ச் பண்ணலாம், ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஹரி சார் படம் எல்லாமே ஸ்பீடாக இருக்கும். அதே ஸ்பீட் தான் கொண்டு போகிறாரு. பட் இது ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. படம் பரவாயில்ல. விஷால் சார் வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லாமே நல்ல ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் வைஸ் நல்லா பண்ணியிருக்காரு. யோகி பாபு காமெடி ஓகே. அந்த ஃபஸ்ட் சாங்கு நல்லா பண்ணியிருக்காங்க டான்ஸிங்கோட. படம் ஃபுல்லாகவே வைலன்ஸாக தான் இருக்குது. பட் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. வைலன்ஸோடு தான் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்டுக்காக பெட்டராக தான் இருக்குது. பார்க்கலாம் ஒன் டைம். நல்லா இருக்குங்க, படம் நல்லா இருக்குது. வழக்கமான ஹரிசார் படம் தான். ஃபேமிலியோடு எல்லாருமே நல்லா பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த அம்மா சென்டிமெண்ட் நல்லா இருக்குது படத்தில். ரொம்ப நல்லா. ஆமாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. அது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் குறைக்கணும். குறைச்சா நல்லாயிருக்கும். வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அம்மா சென்டிமெண்ட்டு வழக்கமான அவருடைய படம் தான். ஆனால் ஒரு டைம் எல்லாருமே படம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது.
பார்க்கலாம். எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருக்கு. நல்லா டிஎஸ்பி மியூசிக்னா பாட்டெல்லாம் எப்படி வந்து ரீ ரெக்கார்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. பாட்டில் பசங்களாம் வந்து பார்க்கலாமா? சின்ன பசங்க இந்த வைலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, குறைக்கணும். குறைச்சா நல்லா இருக்கும், படம் நல்லா இருக்கும். ஹரிசார் படம் அப்படின்னாலே ஒரு அதிரடி ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் சூப்பர், நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தில் நிறைய வயலன்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. அப்படி ஒன்றும் வைலன்ஸ் எதுவும் கிடையாது. அதாவது வந்து இது சினிமாவில் வந்து ஒரு பொழுதுபோக்கு. சினிமாவில் இறந்துடுறாங்க அப்படின்னா நிஜ வாழ்க்கையில் இறந்துடுறாங்கன்னு அர்த்தமா? இது சினிமா, கற்பனை கதை. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த கோடை வெப்பத்துக்கு மக்கள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காம ஒரு ஏசி தேட்டரில் வந்து ஒரு ஜாலியாக பொழுதை கழிக்கிறதுக்கு அற்புதமான படம். எல்லாரும் பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்ல படம். நல்லா இருக்கு. ஹரியண்ணன் படம் நல்லா இருக்கு. படம் எப்படி மேடம்? நல்லா இருக்கு. எப்படி விஷால் சார் எப்படி மேடம் பண்ணிருக்காரு? செம்மையாக பண்ணியிருந்தார். ஹரி சார் ஒரு படம் ஸ்பீடாக இருக்கும், அந்த ஸ்பீட் இந்த படத்தில் இருக்கா? எல்லா ஸ்பீடும் அதே மாதிரி தானே இருக்கும்.